வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு என்னன்னு பார்த்தோம்னா, சுக்கிரனுடைய பெயர்ச்சி. சுக்கிரன் என்ற கிரகத்தினுடைய பெயர்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்போதுமே சுக்கிரன் பெயர்ச்சி ஒரு மாத காலத்திற்கு மட்டும்தான் இருக்கும். இந்த மாதத்துல நடக்கின்ற, அதாவது ஜனவரி மாதம் 28ஆம் தேதி சுக்கிரன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு உச்சம் பெற்ற சுக்கிரனா போறாரு, உச்சம் பெற போறாரு. மீன ராசியில சுக்கிரன் பகவான் உச்சம் பெறும்போது என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போறார், என்ன மாற்றங்கள் நீங்க செஞ்சுக்கலாம் அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய அந்த மீன ராசி பாத்தீங்கன்னா குருவினுடைய இடம். இந்த குருவினுடைய இடத்திலேயே சுக்கிரனும், அடுத்து சுக்கிரனுடைய இடமான அந்த ரிஷப ராசியில அந்த குருவும் இருக்கிறாரு இந்த 4 மாத காலகட்டத்துல. இந்த 4 மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த 2 கிரகங்களும் பரிவர்த்தனையும் ஆகக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா குருனுடைய வீட்டுல சுக்கிரன், சுக்கிரனுடைய வீட்டுல அந்த குருன்னு இருக்கிறதுனால பரிவர்த்தனையும் இந்த காலகட்டத்துல வேலை செய்யும். இந்த மீன ராசியில சனியும் பயிற்சி ஆகிறார், ராகு பகவானும் இருக்கிறார், சுக்கிரனும் இருக்கிறார். இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து என்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த சுக்கிரனோட சேர்ந்து அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு பதிவுலையும் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். மகர ராசி என்பர்களுக்கு உபஜய ஸ்தானத்துல உச்சம் பெறக்கூடிய அந்த சுக்கிரனாகப்பட்டவர் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். உபஜய ஸ்தானம்ன்ற பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு தருணம் தான். அங்க சுக்கிரன் உச்சம் பெறாரு. இந்த சுக்கிரனாகப்பட்டவர் இந்த மகர ராசி என்பர்களுக்கு எந்த பாவகத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுக்கிரனாகப்பட்டவர் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அடுத்து கர்மஸ்தானாதிபதி. இந்த கர்மஸ்தானம் அப்படின்னு சொன்னாலே அந்த ஒரு தொழிலை மேம்படுத்துவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. இந்த காலகட்டத்துல இந்த மகர ராசி என்பவர்கள் எந்தெந்த நேரம் அப்படின்னா, ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அந்த சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். இந்த இந்த 4 மாத காலகட்டங்களுக்கு தொழில்ல அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். யார் யாருக்கெல்லாம் தொழில வருமானமே இல்லை அப்படின்னு நினைச்சீங்களோ அவங்க எல்லாருமே இந்த சுக்கிரன் உச்சம் பெறதுனால அந்த தொழில சிறிய மாற்றங்களை செய்யணும் கண்டிப்பாக. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றங்களை செய்தாதான் அந்த தொழில ஒரு வளர்ச்சின்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. இந்த காலகட்டம் அந்த தொழிலாகப்பட்டது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை வேற ஆகிறதுனால இந்த 4 மாத காலகட்டத்திற்கு அந்த பரிவர்த்தனைன்றது குருவாகப்பட்டவர் அவருடைய இடத்துக்கு வந்துருவார், சுக்கிரனாகப்பட்டவர் அவருடைய இடத்துக்கு வந்துருவார். அப்படி இருக்கும் போது அந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பயணிக்கும் போது இந்த காலகட்டம் தொழில அதிகப்படியான ஒரு நன்மைகளை அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழகு சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்வோம். பியூட்டி பார்லர், அடுத்து ஜுவல்ஸ் கடை, அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோரு, இந்த மாதிரியான அழகு சாதன சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் விற்பனை செய்யக்கூடிய தொழில்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. அப்புறம் நமக்கு இந்த மாதிரி, அதாவது உணவுத்துறை சார்ந்த தொழில்களுக்கு முன்னேற்றம் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க நீங்க ஒரு சின்ன ஒரு மாற்றங்களை ஏற்படுத்திக்கணும். உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தை நல்ல ஒரு அழகா ஆக்குறது, நல்ல ஒரு பெரிய பெரிய லைட் எல்லாம் போட்டு இந்த மாதிரியான அழகு சம்பந்தப்பட்ட பொருட்களை அங்க நம்ம கொண்டு வந்து சேர்க்கும் போது கண்டிப்பாக அந்த தொழில்ல நிறைய வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த உணவுத்துறை சார்ந்த அந்த ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், அடுத்து சர்வீஸ் ஓரியன்ட் தொழில், இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நீங்க அந்த தொழில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தொழில்ல நல்ல வளர்ச்சிகள் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. 3ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறும்போது மகர ராசி என்பவர்கள் உறுதியாக 100% ஒரு இடமாற்றம் செய்வது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை குறிக்கிறது.
அந்த இடம் மாற்றம் மட்டும் செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபம்ன்றது இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நாங்க சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம், சொந்த வீட்டுல இருக்கிறோம், எங்களை எப்படி மூவ் பண்ண சொல்றீங்க அப்படின்னு இருக்கிறவங்க நீங்க கொஞ்சம் அலைச்சலை வச்சுக்கோங்க. கொஞ்சம் அலைஞ்சு நீங்க உங்க தொழில விரிவுபடுத்துவதற்கு உண்டான வழிகள்லாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு இடத்துல போய் அடிமையாக வேலை செய்வீங்க. ஏன்னா மகர ராசி என்பவர்களும் கும்பராசி என்பவர்களும் பெரும் விதமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில தான் நிறைய கான்சென்ட்ரேஷனே இருக்கும். தொழில் செய்யறதை விட நம்ம வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும் மகர ராசி என்பவர்களுக்கு. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த காலகட்டம் வேலையில கண்டிப்பான ஒரு இடமாற்றம் இருக்கு. யார் யாரெல்லாம் வேலையை விடணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்துல விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய 9ஆம் வீட்டையும் பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு வேலை அமைப்பு கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் டிரான்ஸ்பர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே ஒரு அந்த நீங்க எதிர்பார்த்த டிரான்ஸ்பர், அரசாங்க உத்தியோகத்துல ஒரு பதவி உயர்வு, இது எல்லாமே கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. நிறைய பேர் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இல்லாமல் மகர ராசி என்பவர்கள் உடல் ரீதியான ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது நோய் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா 7.5 சனி பொழுது நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு திடீர் நோய் தொந்தரவுகள் தான் அதிகரிச்சிருக்கும். நல்லா தான் போயிட்டு இருந்தது, ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு வியாதி சொல்றாங்க, நமக்கு அது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நோய் தொந்தரவுகள் ஒரு இடமாற்றத்தின் மூலமாக வெளியூர் சென்று நீங்க ஒரு மருத்துவ ஆலோசனை செய்யும் போது அந்த நோயினுடைய தீவிரம் குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஏன்னா குருவும் உங்களுக்கு அந்த 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த உங்களுடைய 5ஆம் இடத்துல இருந்து கொண்டு அந்த குருவும் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால நோய் தொந்தரவின் தீவிரம் இப்போ குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டுல இருக்கிறீங்க, வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு வேலையில அதிகப்படியான பிரச்சனை இருக்கு, வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறோம், இல்ல குடும்பத்துல தொந்தரவுகள் இருக்கு, குடும்பத்துல தேவையில்லாத தகாத பழக்க வழக்கங்கள்னால கணவன் மனைவி பிரிவு இருக்கு இப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அதுல எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். நீங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டீங்க, இல்ல வேறொரு திருமணத்திற்கே நீங்க போயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இதுல இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பூகம்பமே வெடிச்சு அந்த நிலைமை சரியாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமா இருக்கும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல அந்த உபஜய ஸ்தானத்துல அந்த சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் ஒரு பூதாகாரமாக கிளம்பி அதற்குண்டான நிவர்த்தியை நீங்களே தேடுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு. இந்த குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக லிபரலா அப்படியே குறைஞ்சிட்டே வந்துடும். உங்களுடைய தெய்வ சக்தி, உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் இது எல்லாமே சேர்ந்து இந்த கோச்சார கிரகங்களும் சேரும் போது குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மகர ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். மீடியால இருக்கக்கூடியவர்கள் மகர ராசி என்பவர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்புகளே கிடைக்காம இருக்குது. எத்தனையோ வருஷம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனாலும் எனக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. சின்ன சின்ன லிரிக்ஸ் எழுதி வசனம் பேசுறது, இல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு மீடியால இருக்கக்கூடியவர்கள் வாய்ப்புகளை தேடி காத்துட்டு இருக்கிறீங்க மகர ராசி என்பவர்கள். உங்களுக்கு உண்டான உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இந்த 4 மாதத்துல கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். மகர ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய தசாபுத்தி பலன்களை, சுயஜாதக பலன்கள், சுய ஜாதகத்துக்கு உண்டான தெய்வ பலம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.